இந்த 5 வோல்ட் வந்து 2K கிலோ ஓம் ரெசிஸ்டரோட 2 ரெசிஸ்டரோட நம்மளுக்கு வந்து சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. சர்க்யூட்டாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஒரு பெரிய ஸ்லைட், அந்த டாப்பில் வந்து 5 வோல்ட் வந்து இருக்குது. அதாவது நம்ம வந்து 5 ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். சில பாக்ஸஸ் வச்சுருக்கோம், அந்த பாக்ஸஸ் வந்து கீழே வந்து விழுவணும். ஒவ்வொரு ரெசிஸ்டரையும் தாண்டும் போது, நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கர் வந்து வச்சுருப்போம். ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்கரையும் தாண்டும் போது நம்மளுடைய ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். ஒவ்வொரு ரெசிஸ்டரையும் தாண்டும் போது நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து கம்மியாகிட்டே வரும். அப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரில் பாருங்கள் 2 கிலோ ஓமில் 5 வோல்ட் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த இந்த பாயிண்டில் வரும்போது நம்மளுக்கு 2.5 வோல்ட்டாக மாறும். அதே இது அடுத்த ரெசிஸ்டர் தாண்டி கீழே வரும்போது அந்த 2.5 வோல்ட் ட்ராப் இருக்கும். அப்போது இந்த ரெசிஸ்டரில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரில் வரும்போது 2.5 வோல்ட்டுன்னு இருக்கும். அடுத்த ரெசிஸ்டர் ட்ராப் ஆகிட்டு 2.5 மைனஸ் 2.5 0 வோல்ட் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு லூப்பில் மட்டும் இருந்தால் நம்ம வந்து ஆன்சர் எழுதுறது. ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. அந்த கரண்ட் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போதுமே ஒரு 2K ஓம் ரெசிஸ்டர் வழியாக பாஸ் ஆகிட்டே இருக்குது. எப்போது I × R அப்படி தான். இப்போ 2 கிலோ ஓம் × 10⁻³ நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து 2 வோல்ட் வந்து நம்மளுக்கு வந்து சப்ளை ஆகிடும். ஆனால் இப்போ 2 வோல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் தாண்டி வரும்போது நம்மளுக்கு 0 வோல்ட்டாக தான் இருக்கணும். ட்ராப் வந்து 2.5 தான். அதனால் இந்த 2 வோல்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ரெசிஸ்டர் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால வோல்டேஜை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிது. இந்த பாயிண்டில் நம்மளுக்கு 3.5 வோல்ட் கிடைக்கும், இந்த பாயிண்டில் நம்மளுக்கு 3.5 வோல்ட் கிடைக்கும். அண்ட் த்ரூ திஸ் ரெசிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் வந்து தெரியும் 5 மைனஸ் 3.5 வோல்டேஜ் டிவைடட் பை R. R வந்து என்னது 2 கிலோ ஓம் 2K